ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆளாளுக்கு ஒரு நாள் வராங்க, ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு இங்க எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா, அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சதுர்கிரக சேர்க்கை மகரத்தில், மகரம் வந்து பாருங்க உங்களுக்கு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல முதல்ல சூரியன், தொழில் ஸ்தானத்துல சூரியன் அப்படின்னும் போது தொழில்ல மேன்மை முன்னேற்றம். நான் வந்து பாருங்க, வேலை செய்யற இடத்துல நான் ரொம்ப ஆளுமையா இருப்பேன். என்னுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல எனக்கு அதிகமாகும். எனக்கு பவர்ஸ் நிறைய கிடைக்கும். இன்பில்ட்டா என்னோட எனர்ஜியை வந்து பாருங்க, நான் வந்து என்னுடைய உழைப்புக்காக என்னுடைய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திப்பேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. பொதுவா சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் ஃபைர். அவன் வந்து பாத்தீங்கன்னா மகரம் உங்களுக்கு சனியினோட வீடு. அது வந்து சூரியனுக்கு பகை வீடா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாருங்க, நம்ம இது வரைக்கும் எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருக்கோம், அத்துணை ஜென்மாக்கள்லயே எத்தனை நல்ல கர்மாக்கள் பண்ணியிருக்கோம், அத்தனை நல்ல கர்மாக்களுக்கான பலனும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பலன் எந்த விதத்துல வரும் அப்படின்னா, தொழில் ரூபமா பலன் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோங்க அப்படின்னா, அங்க நீங்க ரொம்ப டாமினேட் ஆவீங்க. உங்களுக்கு வந்து பாருங்க, ஒரு ஹையர் போஸ்ட் அப்படின்றது கொடுக்கலாம், ஒரு இன்கிரிமெண்ட் அப்படின்றது வரலாம். நாங்க சுய தொழில் வச்சு நடத்துறோம் அப்படின்னா, அந்த சுய தொழில வந்து பாருங்க பன்மடங்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த சுய தொழில நல்லா டெவலப் பண்றதுக்கு ஏத்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பிள்ளையார் சுழி இந்த 18 நாள்ல போடுவீங்க. இந்த 18 நாள்ல ஸ்ட்ராங்கா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க செவ்வாய். செவ்வாய் அங்க இருக்கா இல்லைங்களா? செவ்வாய் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 1 and 8. முதல்ல இந்த சதுர் கிரகம் அப்படின்றது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், 4 கிரகங்கள். இப்ப 2வது இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 1 and 8, லார்ட் ஆஃப் 1 and 8. அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானம் 8ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். மகரத்துல செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய வீடு. அப்ப நான் வந்து பாருங்க இன்பில்ட்டாவே மேஷத்துக்கு ஆளுமை அப்படின்றது உண்டு. ஆல்மோஸ்ட் ஆல் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் மேஷத்துல கவர் ஆவாங்க. மேஷத்தை சும்மா ஒரு கேன்டீன்ல கப்பு கழுவு விட்டா கூட ஒரு கேன்டீனுக்கு ஓனர் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன டீ கடையில வந்து நம்ம வந்து கப்பு கழுவுறதுக்கு சின்ன பையனா நம்ம வேலைக்கு சேர்த்து விட்டுறோம், படிப்பே இல்லை அப்படின்னா கூட அவனோட காலில் அந்த சின்ன பையனு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலுக்கே ஓனர் ஆகும். அந்த அளவுக்கு இன்பில்ட்டாவே அவங்களுக்கு எனர்ஜி, திறமை அப்படின்றது உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ராசி அதிபன் வந்து பாருங்க உங்களுக்கு செவ்வாய்க்கு அந்த ஆளுமை உண்டு. ஆக அந்த ஆளுமை அப்படின்றது பிரதிபலிக்கும். நீங்க சுய தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, உங்களோட தொழில நீங்க பன்மடங்கு பெருக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு மைனஸ், கோவப்படக்கூடாது. சட்டன் கோவப்படுறது, பட்டன் டென்ஷன் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, இதெல்லாம் அபிஷியலி செய்யாதீங்க. இப்ப வந்து பாருங்க, நம்ம வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, நான் சுய தொழில் வச்சு நடத்துற இடமா இருந்தாலும் சரி, எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க, எனக்கு கூட வேலை பாக்குறவங்களால எனக்கு ஒரு டென்ஷன் வரும். அவங்க தப்பு செய்வாங்க, நான் உடனே கோவப்பட்டு கட்டுறேன் அப்படின் போது அந்த வரக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் குறையும். சோ அந்த மாதிரி வேண்டாம். பிடிக்குதா, ஓகே, நல்லபடியா வந்து வேலை வாங்குங்க. பிடிக்கலையா, இன்னொருத்தவங்கள அவங்களை எப்படி கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இடத்த இக்னோர் பண்ணிடுங்க, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நடிக்க தெரியாது இல்லையா? சோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் சுக்கிரன் இருக்கா. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 2 and 7. அதாவது 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது குடும்பத்துல வந்து பாருங்க ரொம்ப இனிமையா பேசுவீங்க. குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கும், நிம்மதி, குதூகலம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். கணவன் மனைவி இடத்தை ஒற்றுமை அப்படின்றது மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில் அப்லிஃப்ட்மெண்ட் பண்றதுக்கு. அதுக்கும் மேல உங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்க தொழில் முன்னேறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் மேல வந்து பாருங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன், தொழில் சார்ந்து ஒரு பிரம்மாண்டம், தொழில் சார்ந்து ஒரு முன்னேற்றம், தொழில் சார்ந்து ஒரு விஸ்தாரணம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. வேலை செய்யற இடம் சின்ன இடங்க, நிறைய ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன சூப்பர் மார்க்கெட் தான், ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இடம் பத்தல, கிளைண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, வேற இடத்துல மாத்திர நிறைய கிளைண்ட்ஸ் வந்து போற மாதிரி. அந்த மாதிரி நம்ம தொழில் ரீதியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல தொழில் ரீதியா நம்ம செய்யக்கூடிய இடத்த வந்து பாத்தீங்கன்னா பெருசுபடுத்துறது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதெல்லாம் ஒரு பிளஸ். தொழில் சார்ந்த ஆடம்பர செலவு. ஆல்ரெடி என்னோட ஆபீஸ் வந்து பாருங்க இன்டீரியர் டெக்கோர்லாம் ரொம்ப கம்மியாச்சு. இப்ப நான் இடம் மாத்திட்டேன், அந்த ஆபீஸ ரொம்ப லுக்கா அட்ராக்டிவா கொண்டு வந்துட்டேன், இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி உள்ள நுழைஞ்ச உடனே மக்களமா இருக்கு, அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கு வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல புதன், புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவேன். புதனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 3 and 6. அதாவது இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்காரும் போது நான் ரொம்ப புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவேன். தொழில புது புது யுக்திகளை கையாளுவேன். ஓகேங்களா. புது புது டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவேன். நான் வந்து டிஜிட்டல் மீடியாவை என்னோட ப்ரொஃபஷன்ல கொண்டு வருவேன். அதனால நான் ரொம்ப ஃபேமஸ் ஆவேன். ஃபேமஸ் ஆகிறதுனால எனக்கு தொழில் நல்லா நடக்குது, லாபம் நல்லா வருது, சந்தோஷம் வந்து கொசுரா வருது அப்படின்ற அமைப்பு. சரி, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை, இத வந்து ஒரே துறையில ஒரு தீவிர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அதுல பெரிய வளர்ச்சி. இத வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்றது உண்டு. மைனஸ் ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பா இருக்கு. பொதுவா பிளானட்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின் போது இவ்வளவு பிளஸ் இருக்கு அப்படின்னா இவ்வளோண்டாவது மைனஸ் இருக்கும். அந்த மாதிரி இவ்வளோண்டு மைனஸ் என்ன அப்படின்னா தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகுது, ஸோ ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும், லாஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கும், தூக்கம் வந்து கெடலாம், எனக்குள்ள ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரலாம், அது மனைவி இடத்துலயும் வரலாம், ஹையர் அபிஷியல் இடத்துலயும் வரலாம், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியத்துல கவனம், நல்லா தூங்குங்க, கூட நல்லா உழைங்க, ரொம்ப சிம்பிள். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த 18 நாள் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம், இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38, 40, 42 ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் வந்து பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.